everyone. Today we have Vishal with us, who is the CEO of VR Productions. Vishal, can you tell us more about yourself? என்னோட பேர் விஷால் அண்டு நாங்கள் இப்போ விஆர் ப்ரொடக்ஷனோட டிவிஷனில் டார்க் ஃபினிக்ஸ் பிக்சர்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 8 months பிளான் பண்ண ஒரு விஷயம். எந்த ஒரு பேருமே இல்லாமல் ஜஸ்ட் விஆர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு மட்டுமே சொல்லி எல்லா படத்துலையுமே எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போது அதுக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் நேம் டார்க் ஃபினிக்ஸ் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவிஷன் ஆஃப் விஆர் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 month ஆகுது. And what inspired you to join this field? நான் 10th standard படிக்கும்போது நினைக்கிறேன், எதை பற்றியுமே யோசிக்காமல் ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். அந்த டைமில் எனக்கே தெரியாமல் நாங்கள் நிறைய கதை பேசியிருக்கோம். நானும் 8th standard ஃப்ரெண்ட் தரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ நானும் ஒரு 8th standardலேருந்து ஒன்றா தான் இருக்கும். அவர் வந்துட்டு என்கிட்ட பேசும்போது நான் அவருக்கு நிறைய கதை சொல்லியிருக்கேன். நான் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் நல்லா இருக்குன்னு சொல்லுவார், கூட இருக்க 2 பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் பாடி காமிப்பேன், அவர் நல்லா இருக்குன்னு சொல்லுவார், கூட இருக்க 4 பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் அது பக்கம் போகவே இல்லை. 10th standard அப்புறம் 11th 12thலாம் வேறு மாதிரி போயிடுச்சு. 12th அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரப்போ வீட்டில் வந்துட்டு ஒரு 1 year எனக்கு கேப் வேணும், நான் ட்ராப் பண்ணிடுவேன். ஒரு 1 year நான் எங்கேயும் போகல, காலேஜ் ஜாயின் பண்ணேன், நான் வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டப்போ எனக்கு வீட்டில் பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். இது கொஞ்சம் சிமிலராக இருந்துச்சு, நான் பண்ணுற வேலைக்கும் இந்த ஃபீல்டும் கொஞ்சம் சிமிலராக இருந்துச்சு. நான் அதுக்குள்ளே வந்தேன். இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. Then what were the initial steps you took or the challenges you faced while the journey? இது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், எல்லாத்துக்கும் போய் அப்பா அம்மாட்ட நிற்கக்கூடாது. ஸோ நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸ்டார்ட் பண்ணும்போது அது மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணதுக்கப்புறமா சரி ஓகே, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிங் தான் மேஜராக இருந்துச்சு. நான் ஆக்ட் பண்ணுவேன், ஒரு எப்படி சொல்கிறது, மிரர் ஆக்டர் மாதிரி. ஸோ மிரர் முன்னாடி நின்று ஆக்ட் பண்ணி அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஒரு சீன் எடுத்து மிரர் முன்னாடி நின்று நடிச்சு பார்ப்பேன். ஸோ நானே ஒரு சீன் க்ரியேட் பண்ணி அந்த சீனை வந்து மிரர் முன்னாடி நடிச்சு பார்ப்பேன். ஸோ பாத்ரூமில் மிரரில் நடிக்கிறது அந்த மாதிரி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்டிங் தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஆக்டிங்காக ஒரு இடத்துக்கும் போகும்போது நிறைய எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அங்கேயும் நிறைய நெப்போட்டிசம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஆக்டிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே எடுத்து கொடுக்குற மாதிரியான ஆட்களும் அங்கே இல்லை. நீங்கள் போகும்போது உங்கள்கிட்ட என்ன இருக்குது, சரி நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா, அதை தாண்டி உண்மையிலே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நீ ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக என் பையன் கூட நடி, அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் தான் அவங்க ஆக்டிங்காக அப்படி கேட்குறப்போ. அதுக்கப்புறம் ஆக்டிங் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம படத்தில் தான் பண்ணணும் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் டைரெக்ஷன் சூஸ் பண்ணி டைரெக்ஷன் போகணும். டைரெக்ஷனில் ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பித்தோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 minute ஃபஸ்ட் ஸ்டோரி எழுதி அதில் என்னால் நடிக்க முடியல, ஏன்னா எனக்கு கேமரா ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஆள் இல்லை. ஸோ ஒன்று நான் எடுத்து அது ஒரு படமாக காமிச்சு அதுக்கப்புறம் அதில் நானே நடிக்கிறேன்னு சொல்லி யார்கிட்டயாவது கேட்டால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் எடுத்தேன், என் ஃப்ரெண்டை வச்சு எடுத்தேன், விஷ்ணுன்னு சொல்லிட்டு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரை வச்சு நான் அந்த படம் எடுத்தேன். 1 minute எடுத்து நம்ம காலேஜ்லலாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எதுக்கும் ஒன்றுத்துக்கு ஒரு காம்படிஷனுக்கு வந்துட்டு போஸ்ட் பண்ணேன். ஆனால் அது 12க்கு முன்னாடி போஸ்ட் பண்ணோம், நைட் 12க்கு முன்னாடி. நான் 12:01 போஸ்ட் பண்ணேன், அது எடுத்துக்கல. அது எடிட் பண்ணி போகிறதுக்கு ஆமாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அந்த ஃபிலிம் என்கிட்ட தான் இருக்குது, யாருமே பார்க்கல. நான் தரன் அப்புறம் விஷயம் 3 பேர் மட்டும் தான் பார்த்துருக்கேன். அந்த ஃபிலிம் அது ஸ்டார்ட் பண்ணி அதை காமிச்சு அதுக்கப்புறம் ஒரு 4 பேர்கிட்ட ஃபீட்பேக் அந்த மாதிரி கேட்கலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் காட்டுறதுக்கே ஃபஸ்ட் ஐடியா இல்லை, எங்கள் 3 பேருக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. அப்புறம் நான் தரன்கிட்ட காமிக்கும் போது அந்த ஃபிலிம் பார்க்கும்போது இதில் எனக்கு எடிட்டிங் நல்லா இருக்குது, ஸோ ஒரு மாதிரி டைரெக்ஷன் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொன்னேன். அதில் ஸ்டார்ட் பண்ணது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிரெக்ஷனில் ஒரு 15 minutes ஸ்டோரி எழுத ஸ்டார்ட் பண்ணேன். 15 minutes ஸ்டோரி எழுதி அப்புறம் ஒரு 20 minutes எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு 1 hour எழுதுனேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது யூஸ் பண்ண ஸ்கூல் நோட்டில் ஸ்டார்ட் பண்ண ஸ்டோரி இப்போ வரைக்கும் அந்த ஸ்கூல் நோட் இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த ஸ்கூல் நோட்டில் தான் ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன். இன்னும் அந்த பேஜ் வந்து முடியல, எழுதிட்டு.
அந்த ஸ்டோரி வச்சு தான் இப்போ மேக் பண்ணிட்டு இருக்கோம். 2 hours அதில் ஸ்டோரி இருக்கு ஆக்சுவலாக. இப்போ எழுதி Is வச்சிருக்கோம். it like any feature film? ஆமாம், எல்லாமே ஃபீச்சர் ஃபிலிம் தான் அதில். அந்த 15 minutes இருக்கிறது கூட உங்களுக்கு ஒரு பைலட் மாதிரி தான் இருக்குமே தவிர அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபீச்சர் ஃபிலிம் மேக் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும். That is the challenges you faced. சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்ககிட்ட மேன் பவர் இல்லை, எக்யூப்மெண்ட் இல்லை. ஸோ நான் எங்ககிட்ட இருந்தது ஒன்றே ஒன்றுன்னா ஐஃபோன் மட்டும் தான் இருந்தது. Okay. ஐஃபோன் 13 லான்ச் ஆன டைமில் அப்போ நாங்கள் அதை வாங்கியிருந்தோம். அது மட்டும் தான் இருந்துச்சு. அதை வச்சு மட்டும்தான் எல்லா ஃபிலிமும் எடுத்துகிட்டு இருந்தோம். That's how you managed to do அது it. மட்டும்தான் வந்து எங்களுக்கு ஒரே சோர்ஸாக இருந்தது ஃபிலிம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா வீட்டில் போய் கேட்க முடியாது. So hard working. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அது மட்டும் தான் சோர்ஸ். அது இல்லாமல் நாங்கள் வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரியும் பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது அடிஷ்னலாக பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமா. Did you require any funding? And if yes, what was your source of funding? கண்டிப்பாக ஃபண்ட் தேவைப்படும். ஃபண்ட் தேவைப்படாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஃபண்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது ஆக்சுவலாக. எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு 2000 இருந்தால் ஒரு ஃபிலிம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 2 minutes ஒரு ஃபிலிம் பண்ணிடலாம். ஸோ அந்த 2000க்கு வந்துட்டு நாங்கள் வெளில ஒர்க் பண்ணோம். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி அந்த 2000 வாங்கிட்டு காலையில் வாங்குகிறோம், மதியம் போய்ட்டு ஃபிலிம் ஷூட் பண்ணுறோம், நைட் எடிட்டில் உட்காந்தோம். அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு 2 hours ஒர்க் பண்ணுறோம். நானும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஒர்க் பண்ணி அந்த காசை வாங்கிட்டு மதியம் போய்ட்டு ஷூட் பண்ணுற மாதிரி தான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய லெவலில் மேன் பவர் இல்லை, சின்ன மேன் பவர் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. Then on an average of monthly basis, how much were you able to make? இல்லை, இனிஷியலாக எதுவுமே எங்களால் மேக் பண்ண முடியல. நாங்கள் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு மட்டும்தான் இருந்தோம். அது இல்லாமல் ஃபிலிம்ஸ்லேருந்து நாங்கள் எதுவுமே ரிட்டர்ன்ஸ் எதுவுமே எடுக்கல. எங்களுக்கு ஏர்னிங்னு பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் இருக்குது. அதுலேருந்து வர ஏர்னிங்ஸ் எதுலேருந்து வருது அப்படின்னா ஒரு வெட்டிங்கோ இல்லைன்னா ஏதாவது ஈவெண்ட் அந்த மாதிரி போகணும்னா அதுலேருந்து வர ஏர்னிங்ஸை எடுத்து திருப்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். And what were the strategies that you used and which developed? ஸ்டோரிஸ் மட்டும்தான். இப்போ எப்படின்னா நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கோம். ப்ரெசென்ட்டில் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய விஷயம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என் கூட படிக்கிற ஒரு 2-3 பேர் இருக்காங்க. 2-3 பேர் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. என்னோட கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமான ஸ்டோரி டெல்லர்ஸ். நிறைய வித்தியாசமான ஸ்டோரிலாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான ஸ்டோரியெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி கொஞ்சம் உட்காந்து ரைட்டிங்கில் டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 hours மேக் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். ஸோ இவங்க எல்லாரையுமே கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதையும் கொடுக்கணும். அதே சமயத்தில் நம்மளும் நம்மளுக்கான ஸ்டோரி எடுத்துக்கணும். அவ்வளோ. Thank you, Vishal. I was delighted to take you.